ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்துருப்போம். இந்த லைவ் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ட்ராக்கிங் அப்படின்னு வேணால் இப்போ லாஸ்ட்டாக ஒரு கோடிங் பார்த்துருப்போம். அந்த கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்ஸ் வந்து வரல. ஓகேவா? ஆனால் எனக்கு லைவ் செக்ஷனில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து டியூஸ்டே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்டேட் பண்ணேன். பட் ஏன்னா எனக்கு டைம் கிடைக்காதனால நான் கரெக்டாக அப்டேட் பண்ணல. ஓகேவா? இப்போ அதுக்கான வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா பஸ் ட்ராக்கிங் அது என்ன கான்செப்ட் மிஷிங் அப்படின்னு வந்து இப்போ கோடிங் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதே 42 பஸ் ட்ராக்கிங் தான். அதை ஓப்பன் பண்ணுறேன். அதில் பஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிற சிமுலேஷனையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். prg.mcp அந்த ஃபைலையும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த கோடிங் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த கோடிங் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இது கீழே வந்து அந்த லைவ் 13 days சேலஞ்சில் நம்ம என்ன பண்ணுவோம் 13th வீடியோ பார்த்தோம்ல அந்த வீடியோ கண்டே உங்களுக்கு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். prg.c இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா சேம் அதே ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாமே அதான் அவங்க யூஸ் பண்ணதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, மோட் சுவிட்ச் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் என்ன நமக்கு மிஸ்டேக் அப்படின்னா இந்த கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 லூப் நம்ம யூஸ் பண்ணோம். பஸ் ட்ராக்கிங்லேருந்து என்ன பண்ணோம், ஜிஎஸ்எம் நம்பரை கெட் பண்ணோம். அப்போ ஜிஎஸ்எம் நம்பர் கெட் பண்ணதுக்கப்புறம் ஜிபிஎஸ் வெளியே எடுத்து ஜிஎஸ்எம் வழியாக சென்ட் பண்ணோம். அப்போ வித்தவுட் ஒயில் லூப்லேயே எனக்கு என்னாச்சு, ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கோடிங் வந்து எரர் வந்துச்சு. ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ அதனால் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஜிபிஎஸ் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் என்ன ஒரு ஒயில் ஆஃப் ஒன்று வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, அந்த ஒயில் ஆஃப் ஒன்றை கால் பண்ணால் எனக்கு என்ன பண்ணோம், ஜிபிஎஸ் வெளியே வந்து கெட் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஜிபிஎஸ் வெளியே கெட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணும், இந்த ஒயில் லூப்லேயே இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஒயில் லூப்லேயே என்ன பண்ணும், இதை வந்து ரன் பண்ணும். அப்போ எனக்கு வந்து ஒயில் லூப்பில் வந்து இந்த n greater than 43 ஆயிடுச்சு அப்படின்னா ஜிபிஎஸ் வேல்யூ வந்து 43 எபோவா வந்துருச்சு அப்படின்னா ஜிபிஎஸ் இண்டெக்ஸு எனக்கு என்ன பண்ணும், இந்த வேல்யூஸை எடுத்து டிஸ்பிளே பண்ணி எனக்கு வந்து லூப் வந்துட்டு வெளியே வந்துருக்கு. அப்போ என்ன பண்ணுறேன், பிரேக்கிங் கமாண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த ஒயிலுக்குள்ள தான் நான் எஸ்எம்எஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒயிலுக்குள்ளேயே லூப் வந்து கால் ஆகுது. இல்லை எந்த விஷயமே இல்லை. எதுக்காக மட்டும் தான் இந்த லைன் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். அப்போ ஒயில் ஆஃப் ஒன் அப்படின்னு அந்த ஒரு லைன் மட்டும் நம்ம அன்றைக்கி ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அன்றைக்கி கோடிங் என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த ஒயில் ஆஃப் ஒன்று மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன், வேறெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ அந்த கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிட்டு இதுக்கான சிமுலேஷனும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிப்பாங்க. இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கான்செப்ட் வந்து நான் வந்து இந்த லைவ் 13 days சேலஞ்சில் 13th வீடியோ வந்து நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அதை போய் நீங்கள் வாட்ச் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன், சிமுலேஷனை ப்ளே பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு பிரிண்ட் ஆகுதோ. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் மெசேஜ்னு இருக்குது. அப்போ வெயிட்டிங் ஃபார் மெசேஜ்னால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸு ப்ளஸ் 916385852746. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் டிஎன் நான் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் நம்பர் அப்படின்னு நான் தரேன். ஓகே, 54 BW 9654. அது வந்து எனக்கு ரெஸ்பான்ஸே இருக்காது. அடுத்து என்ன பண்ணுறேன், கிரேட்டர் தன் சிம்பிள் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து ஷோ ஆகுது. அப்போ ஷோ ஆகிட்டு எனக்கு என்ன பண்ணணும், ஜிபிஎஸ் வேலையை எடுத்து பிரிண்ட் பண்ணுதா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் வேலையை எடுத்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே இது எனக்கு எஸ்எம்எஸ்ஸாகவும் சென்ட் பண்ணும். ஓகே, இப்போ வந்து எஸ்எம்எஸ் சென்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த டைம் என்ன பண்ணுறேன், எகெயின் நான் மறுபடியும் செக் பண்ணுறேன். ஆனால் அது வேறு ஃபோன் நம்பர் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ டபுள் கோட்ஸ் ப்ளஸ் 91. ஏன்னா நம்ம வந்து ஃபோன் நம்பர் வந்து போட்டதுனால 1 2 3 4 5 6 7 8 9 0 10 டிஜிட் நம்பர் வந்து நான் போட்டேன். அடுத்த நம்பர் டிஎன் 65 BW 9654. ஓகே, இதை கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், கிரேட்டர் தன் சிம்பிள் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆச்சு, நம்ம கொடுத்த ஃபோன் நம்பருக்காக அந்த 10 டிஜிட் நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. பிரிண்ட் பண்ணிட்டு ரிலே ஆன் பண்ணிட்டு எனக்கு என்ன ஜிபிஎஸ் வந்து உடனே எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணுது. அப்போ இந்த இதில் வந்து நமக்கு எந்த விஷயமே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்காது. அப்போ வெயிட்டிங் ஃபார் மெசேஜ். அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், நான் வந்து டபுள் கோட்ஸ் ப்ளஸ் 910987654321 இது மாதிரி நான் ரிவர்ஸ்லேயும் போடுறேன். ரிவர்ஸில் போட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு டிஎன் 76 BW 9654. அடுத்த நான் பண்ணுறேன், கிரேட்டர் தன் சிம்பிள் கொடுத்தனா அந்த ஃபோன் நம்பர் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வேலை எடுத்து பிரிண்ட் பண்ணோம். ஜிபிஎஸ் வேலை எடுத்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுவும் எனக்கு என்ன பண்ணும், எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணும். அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் எந்த விஷயமே இல்லை. ஓகே, இந்த கோடிங் வந்து இதுக்கு மேலே யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம யூடியூப் லைவ் 13 days சேலஞ்சில் வந்து நான் கமெண்டில் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் அந்த 13 days லைவ் சேலஞ்ச் வந்து எப்படி இருந்துச்சு, அதை எப்படி கண்டக்ட் பண்ணலாம், அதே மாதிரி ஃபியூச்சரில் என்னென்ன மைக்ரோகண்ட்ரோலர்ஸ் வந்து நான் கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டிருக்கேன். அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் மேக்ஸிமம் வந்து என்னென்ன கண்ட்ரோல்ஸ் வந்து நான் ஃபியூச்சரில் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். அதில் எது மேக்ஸிமம் எனக்கு வந்து கமெண்ட் வருதோ ஓட்டு வருதோ அதை என்ன பண்ணுறேன், நான் வந்து ஃபியூச்சரில் லைவ் செக்ஷனாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.